சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இவர் அதிபதியாக கொண்ட துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்பேற்பட்ட கஷ்ட நிலையில் நீங்கள் இருந்தாலும் உங்களை சுக்கிர பகவான் மீட்டு எடுத்துக்கிட்டே இருப்பாருங்க. அந்த சக்தியை கொடுத்துக்கிட்டே இருப்பார். புரியுதுங்களா? இப்போது துலாம் ராசிக்கு ஒரு தன்னம்பிக்கை தைரியம் வந்திருக்கும். அதனால தான் நம்ம எப்பேற்பட்ட கஷ்டம் வந்தாலும் ஓரளவுக்கு சமாளிக்க முடியுது போல. புரிஞ்சுதுங்களா? இதுக்கு மேலே இன்னொரு விஷயம் இருக்குங்க. நீங்கள் நீதிக்கும் நேர்மைக்கும் பாடுபட வைக்கிறவங்க. உங்களுடைய தேவைக்காக யாரையும் துன்புறுத்த மாட்டீங்க. உங்கள் தேவைக்காக யாருடைய பிழைப்பையும் கெடுக்க மாட்டீங்க. மற்றவங்களோட பொருள் மீது எப்பவுமே ஆசைப்பட மாட்டீங்க. இதனாலேயுமே நீங்கள் கஷ்ட காலத்திலும் ஓரளவுக்கு வாழ்க்கை நிலையை சமாளிக்கக்கூடிய அமைப்பு. இதுவும் உங்களுக்கு ஒரு காரணமாக தாங்க நிற்கிது. ஸோ அதிபதியாலேயும் உங்களுடைய குணத்தினாலேயும் ஓரளவுக்கு வாழ்க்கை உருண்டுக்கிட்டு போகுது. ஆனால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும். இனிமே என்னால் கஷ்டங்களை தாங்கிக்க முடியாதுமா, இதுக்கு ஏதாவது வழி இருக்கா? கண்டிப்பாக இருக்குதுங்க. இப்போது நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு நல்லது நடக்கிறதும் ஒரு கெட்டது நடக்கிறதும் இல்லை, பெரும்பாலும் கெட்டு நடக்கிறதும் பெரும்பாலும் நமக்கு நடக்கிறது பார்த்தா நவ கிரகங்களினுடைய அமைப்பு மாறிக்கிட்டே இருக்கிறது தாங்க அந்த சர்க்கிள். ஓகேங்களா? இதைத்தான் இதனால தான் இந்த இடம் மாற்றத்தினால தாங்க நடக்குது. அந்த வகையில் இப்போது உங்களுக்கு வரக்கூடிய நல்ல விஷயங்கள் என்னென்னு தெரியுமா? உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்தெந்த விஷயங்களில் நீங்கள் தப்பு பண்ணியிருக்கீங்க, எந்தெந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது, ஓகேங்களா? எந்தெந்த விஷயங்களை இனிமேல் நீங்கள் கடைபிடிக்கணும், எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும், எப்படி வழிபாடு செய்யணும், நீங்கள் போக வேண்டிய கோயில்கள் என்ன, இப்படி நிறைய சூட்சமங்களை புகுத்தி தாங்க இந்த பதிவு உங்களுக்கு தொடங்குது. புரியுதுங்களா? அதுக்கு முன்னாடி என்னதான் மற்ற கரங்கள் உங்களுக்கு கை கொடுத்தாலும் கொடுக்காம போனாலும் உங்களுடைய அதிபதி நிலையாக இருந்துட்டா நீங்கள் நல்லா இருக்க முடியுங்க. அந்த வகையில் அவரை நம்ம வணங்கி இந்த பதிவை தொடங்கலாங்க. ஓம் சுக்ராய நமக இந்த மந்திரத்தை முடிஞ்சால் 3 முறை மனசார வேண்டிக்கங்க. இதோட உங்கள் ராசி கட்டத்தில் நான் சொல்லக்கூடிய கிரகங்கள் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறதையும் பதிவிடுங்க. அதற்கான பலனை நான் சொல்கிறேங்க. சனி பகவான், சூரிய பகவான், சுக்கிர பகவான், ஓகேங்களா? அது கூடவே புதன் பகவான், இந்த 4 கிரகங்களும் உங்களுடைய ராசி கட்டத்தில் லக்னத்தில் இருந்து கணக்கு போடுங்க. எங்கே இருக்காங்க, எந்தெந்த கட்டங்களில் இருக்காங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அதற்கான விடையும் நான் சொல்கிறேங்க. அதாவது ஒவ்வொரு கட்டமும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்க. செவ்வாய், ராகு, கேது, இந்த மாதிரி நிறைய கிரகங்கள் இருக்குங்க. அந்த மாதிரி துலாம் ராசிக்காரர்கள் நம்ம சம்பாரிச்சுக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் நம்ம சம்பாதிக்கிற பணம் எங்கே தான் போகுதுன்னே தெரியாமல் போகிறது, செலவு விரைய செலவாகிறது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கிரகங்கள் அங்கே இருந்தால் அது நடக்கும். சரிங்களா? அதோட 7ஆம் இடத்துல 7ஆம் இடம் அப்படிங்கிறது சுக்கிரனோட இடம். அது பார்த்திங்க அப்படின்னா கணவன் மனைவி உறவை பற்றி சொல்லுங்கள். அங்கே பணமும் வரும். திருமண வாழ்க்கை முக்கியமாக பார்த்திங்கன்னா குடும்ப வாழ்க்கையை பேஸ் பண்ணக்கூடிய இடம் 7ஆம் இடம். அந்த இடத்துலையும் ராகு, கேது, செவ்வாய், சனி, இதோட சூரியன் இருந்தாலும் அவங்களுக்கு பாதிப்பை கொடுக்குங்க. சரிங்களா? அதனால தான் கேட்குறேன், எந்தெந்த கட்டத்தில் இந்த 4 கிரகங்கள் சனி, சூரியன், புதன், அவர் கூடவே உங்களுடைய அதிபதியான சுக்கிர பகவான் எங்கே இருக்காங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இப்போது சனி பகவான் மற்றும் சூரிய பகவான் புதன் பகவானினுடைய வீடான கன்னி ராசியில் இணைவதன் காரணமாக நவபஞ்சம ராஜயோகம் உருவாகுதுங்க. அந்த யோகம் அப்படிங்கிறது துலாம் ராசிக்காரர்களுக்கு சுக்கிர பகவானை அதிபதியாக கொண்ட உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்க போகுதுங்க. சதா நேரமும் பொருளாதாரத்தில் நிறைய தடைகளை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கீங்க இல்லையா? நல்லா சம்பாதிக்கிறீங்க, ஆனால் அந்த பணம் எங்கே போகுதுன்னே தெரியல. சாயந்தரத்துக்குள்ளே அந்த பணம் எங்கே போகுதுன்னே தெரியல. திரும்பவும் அடுத்த நாள் வெறும் கையில் தான் ஒரு நாளை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி நிற்கிது. ஒரு 10 ரூபாய் சேர்த்த முடியல இல்லையா? நம்ம நினைக்கிறோம் இது இப்படி பண்ணாலும் இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்ப்புகள் இருக்குது. தொழில் தொடர ஆசையாக இருக்குது, வேலைக்கு போகணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால்
எதையுமே செய்ய முடியல. ஒரு நிலையான வாழ்க்கை அமையாத நிலையில் துலாம் ராசி வந்து தத்தளிச்சுட்டு இருக்கீங்க. ஆனால் இப்பேற்பட்ட சூழல்லையுமே நீதி நேர்மையை கடைப்பிடிச்சிட்டு தான் இருக்கீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் அழகு, அன்பு, கலை, செல்வம், திருமணம், சந்தோஷம், சுக வாழ்க்கை எல்லாத்தையுமே தரக்கூடிய அதிபதியான சுக்கிர பகவான் இப்போ எந்த நிலையில் இருக்காரு? சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு சரிவர இருந்துச்சுன்னா உங்கள் அதிபதி சரியாக இருக்காருன்னு அர்த்தம்ங்க. இதெல்லாம் இல்லைம்மா, இதெல்லாம் வந்து கஷ்ட காலமாக இருக்குது, ஒரு காலத்தில் நான் நல்லா இருந்தேன் ஆனால் இப்போ நான் நல்லா இல்லை அப்படின்னு சொன்னாக்கா உங்களுக்கு சுக்கிர பகவானினுடைய பலம் வந்து குறைஞ்சிருக்குன்னு அர்த்தங்க. அப்போ என்ன பண்ணணும்னா வெள்ளிக்கிழமைனா அசைவ உணவுகளை தவிர்க்கணும். கண்டிப்பாக மகாலட்சுமி வழிபாடு செய்யணும். நவக்கிரகம் வீற்றிருக்க கூடிய சுக்கிர பகவானை வழிபாடு செய்யணுங்க. அந்த நாளில் கண்டிப்பாக வெண்மை நிறத்தை நீங்கள் பயன்படுத்தணும். அதே மாதிரி வெண்மை நிறமான அரிசி, சர்க்கரை இந்த மாதிரி உணவுகளை வந்து நீங்கள் தானம் கொடுக்கணும். 10 பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாதம் அன்னதானம் பண்ணுறது சிறப்பு. ஏன்னா அன்னம் அப்படின்னா வெண்மையாக இருக்கிறது இல்லைங்களா? அதை விட்டுட்டு நான் அன்னதானம் பண்ணுறேன், நான் வந்து பிரியாணி வாங்கி கொடுக்குறேன், அதை வாங்கி கொடுக்குறேன், எலுமிச்சம் சாதம் வாங்கி கொடுக்குறேன், அதெல்லாம் வேண்டாங்க. வெண்மை நிறத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை நீங்கள் தானம் பண்ணுங்கள். அதே மாதிரி வெண்மை நிற உடைகளை வந்துட்டு தானம் பண்ணுறது சிறப்புங்க. ஏம்மா இன்னும் பலனே சொல்ல ஆரம்பிக்கல, அதுக்குள்ளே பரிகாரம் சொல்கிறியே அப்படின்னு கேட்டிங்கன்னா பரிகாரம் அப்படிங்கிறது இருக்குங்க. இது வந்து உங்களுடைய அதிபதியோட நிலையை வந்து மேம்படுத்துறதுக்காக அதுக்காக சொல்லியிருக்கீங்க. சரி, இப்போ நவபஞ்சம ராஜயோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி வேலை செய்யும் அதை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேங்க. ஜோதிட சாஸ்திரப்படி 5ஆம் பாவம் புத்திர பாக்கியம், கல்வி, யோகம், புண்ணியம். 9ஆம் பாவம் பாக்கியம், தந்தை, குரு, அருள், தர்மம். இந்த மாதிரி விஷயங்களில் உங்களுக்கு வந்து பலன் தருங்க. அப்படி இருக்கும்போது இந்த 2 பாவங்களும் ஒன்றிணைந்தால் ராஜயோகம் உருவாகுது. இதுதாங்க நவபஞ்சம ராஜயோகம். இப்போ இந்த இடத்துல யார் யார் இருக்காங்க? சூரிய பகவான் மற்றும் சனி பகவான். சூரியன் அப்படிங்கிறவர் யார்? ஒளியினுடைய அதிபதி, அதை வெளிச்சத்தோட அதிபதி. உயிர், அதிகாரம், தந்தை, புகழ் எல்லாமே சூரிய பகவானினோட ஆட்சி தான். அடுத்தது சனி, சூரிய பகவானினுடைய புத்திரன். கடினமான உழைப்பு, பொறுமை, தர்மம், ஒழுங்கு இது எல்லாத்தையுமே தரக்கூடிய சனி பகவானினுடைய தன்மை. புராண கதைகள் படி வந்து பார்த்திங்கன்னா சனி பிறந்த உடனே, அதாவது சனி பகவானும் சூரிய பகவானும் யாருன்னா சூரியன் அப்பா, சனி பகவான் அவருடைய பிள்ளை. சனி பகவான் பிறந்த உடனே சூரிய பகவானுக்கு சிரம் ஏற்பட்டுருச்சாமா. அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் ராஜயோக புண்ணியங்களை வந்து சேர்க்க போகுதுங்க. அரசு மற்றும் அதிகார தரப்புகள் வாய்ப்புகள் அமையுங்க. அரசாங்க வேலை கூட கிடைக்கும், முயற்சி பண்ணுங்க. துலாம் ராசிக்காரர்களே, அதுபோல் நிலம் வாங்கக்கூடிய யோகம், வீடு வாங்கக்கூடிய யோகம் எல்லா விதங்கள்லையுமே பாக்கியம் இருக்குங்க. தந்தை, குரு, மூத்தோர்களினுடைய அன்பு ஆதரவு கிடைக்கும். அவர்கள் வழியாக செல்வம் சேரும். பிள்ளைகளினுடைய கல்வி தொடர்பான விஷயங்கள்ல அதிர்ஷ்டம் இருக்குதுங்க. இதுவே சோதனைன்னு பார்த்தோன்னா அதிர்ஷ்டத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா சோதனைகளையும் தெரிஞ்சுக்கோங்க. சனி சூரியன் சேர்ந்தா அதிகாரத்தோட ஒரு ஈகோ கிளாஷ் வருங்க. நம்ம வந்து நல்ல ஒரு அதிகார தோரணை, நல்ல பதவிகள் கிடைக்கும், உயர்வு வரும். அந்த நேரத்தில் நம்ம ஒரு சிலர்கிட்ட வந்து ஈகோ பார்ப்போம். அந்த இடம் அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமத்தை ஏற்படுத்தலாங்க. ஸோ நமக்கு வந்து சொல்லுவாங்க இல்லையா, நீங்கள் உயர்ந்த இடத்துக்கு போகிறப்ப தலை குனிஞ்சு நடக்கணும், தலைக்கணத்தோடு நடக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த இடத்துல துலாம் ராசி கொஞ்சம் பார்த்துக்கணும். அதே மாதிரி உடம்புக்கு வந்து சூடு, தலைவலி, கண் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஆரோக்கியத்தில் கவனம் வச்சுக்கணும். இதோட சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஜோதிட ரீதியாகவே என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஒரு வயதான கிரகம் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா மெதுவாக நகரக்கூடியவர். இவரை பொறுத்த வரைக்கும் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்காத விஷயங்கள் எல்லாமே நடக்குங்க. அப்படி பார்க்கும்போது ஏன்னா மெதுவாக நகர்ந்து வரக்கூடியவர் என்ன பண்ணுவார்னா, உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா சனி பகவான் உங்களை காத்துருவாருங்க. நல்ல வெளிச்சமான வாழ்க்கை கொடுப்பாரு. ஆனால் இந்த சனி பகவான் என்ன தெரியுமா பண்ணுவார், அவன் ஒரு ஆள் தான்ப்பா, அவன் நம்பி கொடுக்குற அந்த அதிர்ஷ்டத்துக்கெல்லாம் வந்து அவன் ஒருத்த சோம்பேறி, இந்த மாதிரி நம்ம ஒரு சிலருக்கு சொல்லுவோம் இல்லையா, அது
அதுபோல தான் சனி பகவான் என்ன பண்ணாருன்னா உங்களை சோதிச்சுக்கிட்டே இருப்பாருங்க. நீங்கள் உங்களை வந்து சோம்பல் ஆக்குவார், தாமதம் பண்ணுவார். அந்த இடத்துல நீங்கள் பொறுமையாக அந்த சோம்பலை மீறி உழைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் சக்ஸஸ் தாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு கேட்டிங்கன்னா, சனிக்கிழமைகளில் சனீஸ்வர பகவானுக்கு நவக்கிரகங்களில் வீற்றிருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானுக்கு எள்ளு தீபம் ஏற்றி சனீஸ்வர பகவானை வழிபாடு செய்யுங்க. உங்களால் முடிஞ்சால் சனீஸ்வர பகவானுக்கு கருப்பு வஸ்திரம் சாற்றி வழிபாடு செய்யலாங்க. உங்களால் முடிஞ்சால் அந்த நாட்களில் கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய உளுந்தை வந்து நீங்கள் தானம் கொடுக்கலாம். அதே மாதிரி கோதுமையால் ஆன உணவுகளை வந்து காகத்துக்கு தானம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. துலாம் ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது வரைக்கும் எப்படி இருந்தீங்களோ இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் வாழ்க்கை ரொம்ப அமோகமாக மாறப்போகுதுங்க. முருகனோட காலடியை தொட்டு வணங்கி இந்த பதிவை நான் தொடங்குறேங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் எதிரிகளை என்றைக்குமே மன்னிக்க மாட்டீங்க. அதுக்காக எதிரிக்கே ஒரு பிரச்சனைனா கூட சும்மா இருக்க மாட்டீங்க. ஓடி போய் உதவி செய்யக்கூடிய குணாதிசயங்களுக்கு சொந்தக்காரங்க இந்த துலாம் ராசிக்காரங்க. இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னையும் செய்துவிடல்னு சொல்லிட்டு இந்த திருக்குறளுக்கான அர்த்தத்தை தன்னோட வாழ்க்கையை வச்சு வாழக்கூடியவங்க. யார் என்ன பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, அவனை நான் தண்டிக்கணும் அப்படின்னா அவனுக்கு திருப்பி பதிலடி கொடுக்க வேண்டாம். அவன் பண்ணதில் 1% கூட நான் பண்ண மாட்டேன், ஆனால் அவனுக்கு நல்லது பண்ணி விட்டுட்டு போயிடுவேன். அவன் வாழ்நாள் முழுக்க ஏண்டா நம்ம அப்படி செஞ்சோம் அப்படின்னு வருத்தப்பட்டே அவன் சாகணும். இதுதான் வந்து துலாம் ராசி மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனையே இருக்குங்க. இவங்க தண்டிக்கிறதுல ஒரு வித்தியாசமானவங்க, எல்லா விதத்துலேயும் ரொம்ப நல்லவங்க. 10 மாதம் சுமந்து பெற்ற தாயோட அருமையை முழுசாக தெரிஞ்சவங்க. வாழ்நாள் முழுக்க தாய்க்காகவே ஒவ்வொரு நிமிஷத்தையும் யோசிக்கக்கூடியவங்க. தாய் நாட்டையும் நேசிப்பாங்க. உடுத்தக்கூடிய உடையும் சரி, உள்ளே இருக்கக்கூடிய மனசும் சரி வெள்ளையாக வச்சுக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க. யாருக்குமே தீங்கு நினைக்காத தூய உள்ளத்துக்கு சொந்தக்காரங்க இந்த துலாம் ராசிக்காரங்க. உங்களை பற்றி பேசினா இன்னைக்கு ஒரு நாள் முழுக்க பேசிக்கிட்டே போகலாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு மேன்மையானவங்க, நீதிக்கும் நேர்மைக்கும் கட்டுப்பட்டவங்க. நீங்கள் ஒரு இடத்துல இருந்தாவே அந்த இடத்துல நியாயம் ஜெயிக்கும். இப்படிப்பட்ட துலாம் ராசிக்கு இனி வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகுதுங்க? பயப்படவே வேணாங்க. இதுக்கு முன்னாடி எவ்வளவு கஷ்டப்பட்டீங்களோ அது எல்லாத்தையுமே மறக்கக்கூடிய அளவுக்கு வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சந்தோஷத்தை அள்ளி கொடுக்க போகுதுங்க. முடங்கி கிடந்த நீங்கள் முழு பாடுபட்டு முன்னேறி நிற்க போகிறீங்க. அடிப்படை வசதிகள் பெருகும். எதிர்பாராத பணவரவு உண்டாகும். விஐபிகளினோட உதவி கிடைக்குங்க. குடும்பத்தில் கலகலப்பான சூழல் உருவாகும். இழுபறியாக இருந்த வேலைகள் கூட சீக்கிரமாக முடியுங்க. புதுசாக நிலம் வாங்குவீங்க, வீடு வாங்குவீங்க. மனக்குழப்பங்கள் எல்லாமே நீங்கி எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் தெளிவாக செஞ்சு முடிப்பீங்க. குறிப்பாக வர வேண்டிய பணம் கைக்கு வருங்க. கல்வியாளர்கள் அறிஞர்களினுடைய நட்பு கிடைக்கும். பழைய சிக்கல்கள் எல்லாமே இப்போ பேசி தீர்த்துருவீங்க. கணவன் மனைவியெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரொம்ப அந்யோன்யமாக இருப்பீங்க. வசதி வாய்ப்புகள் பெருகும். வீட்டில் விளையாட ஒரு குழந்தை இல்லையே அப்படின்னு தவிச்ச பெற்றோர்களுக்கு அழகான வாரிசுகள் உருவாகுங்க. பிள்ளைகளால் சமூகத்தில் மதிக்கப்படுவீங்க. தடைப்பட்ட கல்யாண பேச்சு இப்போ கூடி வருங்க. கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது எல்லாமே இப்போ ஒரு முடிவுக்கு வரும். அதே மாதிரி வங்கி கடன் கிடைக்கும். புதுசாக வீடு கட்டி கொடுப்பீங்க. எதிர்காலத்துக்கு சேமிப்பை அதிகப்படுத்துவீங்க. உறவுக்காரர்களினுடைய ஒத்துழைப்பு கிடைக்குங்க. குறிப்பாக புதுசாக வேலை கிடைக்கும். தாய் வழியில் அனுகூலம் உண்டாகும். அரசு காரியங்கள் கடகடன்னு நடந்து முடியுங்க. சந்தோஷமும் வரும். ஒரே நேரத்தில் 2-3 வேலையெல்லாம் பார்க்கக்கூடிய அளவுக்கு பிஸியாக இருப்பீங்க. குடும்பத்தில் இந்த சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் கூட மறைஞ்சு போகுங்க. திடீர் பயணங்கள் வரும். அதனால் அனுகூலமான பலன்கள் கிடைக்குங்க. அரசாங்க அதிகாரிகள் விஐபிகள் கிட்ட உங்களுக்கு ஒரு நட்பு இருக்கும். குலதெய்வ கோயிலை புதுப்பிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய பொருளாதார நிலை உயருங்க. எதிர்பார்த்த அயல்நாட்டு பயணம் கூடி வரும்.
உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சீராக தாங்க இருக்கும். இருந்தாலுமே இரத்த அழுத்தம், சளி தொல்லை இந்த மாதிரி சின்ன சின்ன உடல் உபாதைகள் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் உடலை நல்லா கொஞ்சம் அக்கறை வச்சு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி யாரையும் நம்பி முடிவெடுக்கக்கூடாது. கர்ப்பிணிகளாக இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. அதே மாதிரி முக்கியமான பத்திரங்களில் கையெழுத்து போடுறீங்க அப்படின்னா ஒரு முறைக்கு பல முறை படித்து பார்த்துட்டு கையெழுத்து போடுங்க. மற்றவங்க கிட்ட எப்போவுமே அளவாக பேசுங்க, அளவாக பழக்கம் வச்சுக்கோங்க. கணவன் மனைவி உறவு சிறக்கிறதுக்கு தடைப்பட்ட காரியங்கள் நல்ல விதத்தில் முடியுங்க. வராத நீங்கள் கைவிடப்பட்ட பணம் கூட உங்களை தேடி வந்து கொடுத்துட்டு போவாங்க. குறிப்பாக நோய்கள் விலகும். எந்த ஒரு விஷயத்துலையுமே ஆர்வம் பிறக்குங்க. தெளிவாக முடிவெடுப்பீங்க. குடும்பத்தில் மற்றவங்க மேலே சந்தேகங்கள் நீங்கி சந்தோஷம் குடி போகுங்க. புண்ணிய ஸ்தலங்களுக்கு போயிட்டு வருவீங்க. கௌரவ பதவிகள் தேடி வரும். உங்களுடைய பிள்ளைகள் உங்கள் பேச்சை கேட்டு நடந்துக்குவாங்க. உயர்கல்வி, உத்தியோகம் இது சம்மந்தப்பட்ட உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியில் முடியுங்க. குலதெய்வ கோவிலுக்கு மறக்காமல் போயிட்டு வாங்க. இந்த காலகட்டத்தில் எப்போ போனாலும் உங்கள் வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்குங்க. உங்கள் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பின்னால் தொழில் தொடங்கினவங்க வியாபாரத்தில் எல்லாம் வந்து முன்னேற்றத்தில் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க. இப்போது அவங்கள விட பல மடங்கு முன்னேற்றத்துக்கு நீங்கள் போவீங்க. குறிப்பாக கடையை வந்துட்டு விரிவுபடுத்துவீங்க. ஒரு கடை வச்சுருக்கீங்க அப்படின்னா 2-3 கடை வைக்கிறது கூட வாய்ப்பு இருக்குங்க. புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். வெளியாட்களினோட அனுசரணை வியாபாரம் பெருகுங்க. புதிய வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு வந்து சேருவாங்க. கெமிக்கல், கமிஷன், வாகன உதவி, பாகங்கள் இந்த மாதிரி எல்லாமே தொழில் செய்கிறவங்களுக்கு லாபம் கிடைக்குங்க. கூட்டு தொழிலில் இருந்த பிரச்சனைகள் மறையும். பங்குதாரர்கள் வந்து உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க. உத்தியோக பணிகளில் இருக்கவங்களுக்கு என்னதான் நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு, நம்மளும் சீரும் சிறப்புமாக செஞ்சு கொடுத்தாலும் மேலதிகாரிகள் கிட்ட இருந்து அவப்பெயர் மட்டும்தாங்க கிடைக்கும். நல்ல பேரே கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டுட்டு இருந்த உங்களுக்கு மேலதிகாரிகளே உங்ககிட்ட அனுசரணையாக நடந்துக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய நிலை அப்படிங்கிறது மாறப்போகுதுங்க. அவங்களே உங்களுக்கு ஆலோசனை வழங்குவாங்க. இப்படி இல்லைப்பா, இப்படி இருப்பா அப்படிங்கிற மாதிரி பதவி உயர்வு கிடைக்குங்க. சம்பள உயர்வு கிடைக்கும். சக ஊழியர்கள் கிட்ட இருந்து வந்த அந்த பணிப்போர் அப்படிங்கிறது நீங்கள் விரும்பிய இடத்திற்கான இடமாற்றமும் கிடைக்கும். முடங்கி கிடந்த தொழில் கூட வந்து பார்த்திங்கன்னா இப்போ வேகம் பிடிக்குங்க. உங்களுடைய வாழ்க்கையோட அத்தியாயத்தை இப்போ தொடங்க போகிறீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பொதுப்படியாக சொல்லணும் அப்படின்னா பரிகாரம் அப்படிங்கிறது திருவண்ணாமலை மாவட்டம் களம்பூர் அப்படிங்கிற ஊரில் அருள்பாலிக்கக்கூடிய ஸ்ரீ வீர ஆஞ்சநேய பெருமானை வழங்கி வர்றதுனாலையும் துப்புரவு பணியாளர்களுக்கு உதவி செய்கிறதுனாலையும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் அப்படிங்கிறது தொடர்ந்து நீங்கள் அனுபவிக்க முடியுங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு படிங்கிறத தாண்டி நல்ல முன்னேற்றத்துக்கு போக முடியும். வாழ்க்கையை சீரும் சிறப்புமாக மாற்றி கொடுப்பாருங்க இந்த வீர ஆஞ்சநேய பெருமான். இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு முறையாவது போயிட்டு வாங்க. ரொம்ப நல்ல மாற்றத்தை உணர முடியுங்க. கண்டிப்பாக துலாம் ராசிக்கு நீங்கள் எதிர்பார்த்தது மாறப்போகுங்க. உங்கள் மனசுக்கு நிறைவை கொடுத்துருக்கோம். பரவாயில்ல, நம்ம வந்து நல்லா நம்ம வாழ்க்கை இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு திருப்தியை வந்து இப்போ உங்களுக்கு கிடச்சிருக்குங்க. நட்சத்திர பலன்களை பார்க்கலாம். சித்திரை நட்சத்திரங்க. ராஜயோகம் காத்துக்கிட்டு இருக்கு. சமூகத்தில் செல்வாக்கு உயரும், அந்தஸ்து உயரும். உங்கள் முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறும். பகைவர்களை வீழ்த்தக்கூடிய அளவுக்கு உங்களுடைய பணவரவு அதிகரிக்குங்க. நினச்சதை சாதித்து நடத்தி கொள்ளக்கூடிய ஆற்றல் உண்டாகுது. வழக்குகள்லாம் சாதகமான நிலை இருக்குது. எதிரிகளை வீழ்த்தக்கூடிய வலிமையில் உங்கள் மிஞ்சிக்க ஆளே கிடையாதுங்க. அந்த அளவுக்கு சாதகம். இதில் வந்து சனி பகவான் சஞ்சாரம் உங்களுக்கு தாராளமான ராஜயோக பலன்களை அள்ளி கொடுக்குறாரு. முயற்சிகளில் வெற்றி உண்டாக்குறாரு. குறிப்பாக யோகம் செல்வாக்கு அதிகரித்து கொடுக்குறாருங்க. தொழில் உத்தியோகத்தில் முன்னேற்றம் தர்றாருங்க. போட்டியாளர்கள் எல்லாமே பின்வாங்கக்கூடிய நிலையை உருவாக்குறாரு. வழக்குகள் எல்லாமே வெற்றியாக மாறும். உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே வெற்றியாக மாறுங்க. நன்மைகள் அதிகரிக்க போகுது. போராட்டமான நிலையிலிருந்து இப்போ விடுபட போகிறீங்க. இவங்களை தொடர்ந்து ராகுவும் கேதுவும் என்ன பண்ணுறாங்க? சனி பகவானே சாரகமாக நாங்கள் மட்டும் என்ன அள்ளி அள்ளி கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி குடும்பத்தில் இருக்கிற தேவையற்ற பிரச்சனைகளை சரி செஞ்சு கொடுக்குறாங்க. குடும்பத்தில் இருந்த நிம்மதி இல்லாத நிலையை நிம்மதியான நிலையாக மாற்றி கொடுக்குறாங்க. புதிய நட்புகளால் உங்களுடைய பொருளாதார நிலை உயருங்க.
புதிய முயற்சிகள் எல்லாமே இப்போ வெற்றியாக மாறுதுங்க. நினச்சதை சாதிக்கக்கூடிய நிலை இருக்குது. பணம் அப்படிங்கிறது பண வரவில் இருந்த தடைகள் விலகிறது மட்டும் இல்லாமல் பல வழிகளில் உங்கள் கைக்கு வந்து சேருங்க. செல்வாக்கு உயரும். பட்டம், பதவி, அந்தஸ்துன்னு உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் எல்லாமே நிறைவேறுங்க. அடுத்தது குரு பகவானினுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது யோகத்தை உண்டாக்குறாரு. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சியை கொடுக்குறாரு. வேலை தேடுறவங்களுக்கும் நல்ல வேலையை அமைச்சு கொடுக்குறாருங்க. புதுசாக வீடு கட்டி குடியேறக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்குறாரு. அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் செல்வாக்கு உயரும். புதிய பொறுப்புகள் தேடி வருங்க. குரு பகவான் அதிகபட்சமான யோகத்தை வழங்குறாரு. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளை நடத்தி கொடுக்குறாரு. அதிர்ஷ்ட வாய்ப்புகளை வழங்குறாரு. பணம், பதவி, பட்டம், செல்வாக்கு எல்லாமே கொடுத்து உங்கள் வாழ்க்கையை வளமாக மாற்றுறாருங்க. அடுத்தது சூரிய பகவானினுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கை நிலையை உயர்த்துறாங்க. எதிர்பார்த்த நன்மைகளை உண்டாக்குறாருங்க. வியாபாரம், தொழிலில் லாபம் அதிகரிக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்குங்க. அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும். பணியாட்களாக இருக்கீங்க அப்படின்னா, அதாவது ஒருத்தர் கீழே வேலை செய்கிறீங்க அப்படின்னாவே உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறும். எதிர்பார்ப்புகள் விலக போகுது. ஆரோக்கியம்